ஆசிரியர்களுக்கு வணக்கம். நாளைக்கு சண்டே 10th இருந்து 2 லெசன் டெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது என்னென்னா இந்திய வேளாண்மை, அது ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு, அந்த வீடியோ பார்த்துருங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்திய அரசியலமைப்பு. இந்த லெசனுக்கு ஃபுல் லெசனுமே ஷார்ட்கட்டோட, இந்த ஷார்ட்கட் வந்துட்டு ரொம்ப தரமாக இருக்கும். ஏன்னா இந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுலேருந்து கொஷின் கேட்காம இருந்ததே கிடையாது. டெட் எக்ஸாம், பிஇஓ, டிஎன்பிசியில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இது எல்லா எக்ஸாமுக்குமே இந்த லெசன்லேருந்து கண்டிப்பாக கேள்விகள் வரும். சரிங்களா? அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான லெசன். அதனால தான் இதுக்கு வந்து எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் கொடுத்துருக்கேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் பார்த்தாலே உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். இந்த லெசனுக்கான ஷார்ட்கட் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. அது ஆக்சுவலாக பிஇஓ எக்ஸாமுக்கு போட்டது. பட் இதே லெசன் தான். சரிங்களா? அந்த வீடியோக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பாருங்கள். ஏன்னா அந்த வீடியோவோட கண்டினியூட்டி தான் இது. சரிங்களா? அந்த வீடியோவில் நம்ம லெசன் ஃபுல்லாக பார்த்துருப்போம். பாட சுருக்கம், புக் பேக் மட்டும் பெண்டிங் இருக்கும். அதை நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதனால எல்லாரும் ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை முடிச்சிருங்க. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இதை பாருங்கள். சரிங்களா? இது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த லெசனோட தொடர்ச்சி முக்கிய அம்சங்கள் பெறப்பட்ட நாடுகள்னு ஒரு கண்டென்ட் இருக்குது. அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இந்திய அரசியலமைப்பில் பார்லிமெண்ட்டை பற்றி எந்த நாட்டிலேருந்து எடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் கேட்பாங்க. அதோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுவுமே ஷார்ட்கட்டோடு இருக்குது. அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு 2 வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த 2 வீடியோவையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாஸை கவனிங்க. உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். சரிங்களா? இப்போ மொத்தமாக நாளைக்கு 2 லெசன் டெஸ்ட் இருக்குது. அது ஃபஸ்ட்டு இந்திய வேளாண்மை, அதுலேருந்து கேள்விகள் வர ரொம்ப வாய்ப்பு அதிகம். அது கூட இந்திய அரசியலமைப்பு, அது 100% வரும். சரிங்களா? இந்த 2 லெசனும் முடிச்சிருங்க. ஏன்னா 10th இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான பாடம். இப்போ கிளாஸ் பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த 2 வீடியோவை முடிச்சுட்டு வந்து இதை பாருங்கள். ஈஸியாக புரியும். அதோட கண்டினியூட்டி. இப்போ இந்த லெசனோட பாட சுருக்கத்தை பார்க்கலாம். அமைச்சரவை திட்டக்குழு 1946 கீழ் அமைக்கப்பட்ட அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. இதை கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, அமைச்சரவை திட்டக்குழு எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா அரசியலமைப்பு சட்டம் எந்த குழுவால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அமைச்சரவை திட்டக்குழு. சரிங்களா? நெக்ஸ்ட், இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என இந்திய அரசியலமைப்பின் முகவுரை கூறுகிறது. இது அப்படியே டைரக்ட் கொஸ்டின், நிறையா டைம் கேட்டிருக்காங்க. இது வந்து இந்த ஆர்டர் வந்து மாறக்கூடாது. சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு, இந்த இறையாண்மை மிக்க இது ஃபஸ்ட்டு வரணும். சரிங்களா? இந்த ஆர்டர் வந்து மாறாமல் வரணும். இந்த ஆர்டரை மாற்றி மாற்றி கொஸ்டின் பேப்பரில் கேட்பாங்க. அதனால் இது நல்லா பார்த்துக்கோங்க. சிட்டிசன் என்ற சொல் சிவிஸ். சிவிஸ்னா ஒரு லத்தீன் சொல், இதுலேருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட பொருள் வந்து நகர அரசில் வசிப்பவர். இது இம்பார்ட்டன்ட். சிட்டிசன் என்ற சொல்லின் பொருள் என்ன, சிவிஸ் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட், டாக்டர் பிஆர் அம்பேத்கர் கூற்றுப்படி. இது இம்பார்ட்டன்ட். இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்னே சொல்லலாம். என்னன்னா, அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அழைக்கப்படும் சட்டப்பிரிவு எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 32. 2024 இந்திய அரசு மொழிகளை வகைப்படுத்த முடிவு செய்து புதிய வகையான செம்மொழிகளை அறிவித்தது. எந்த வருடம் இந்திய அரசு மொழிகளை வகைப்படுத்த முடிவு செய்து செம்மொழிகளை அறிவித்தது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். 2024. இது ஸ்டார்ட் பண்ணதுமே ஃபஸ்ட்டு தமிழை தான் செம்மொழியாக அறிவித்தாங்க. அதோட டீட்டெயில் நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த லெசனோட பாட சுருக்கம். எப்போவுமே ஒரு லெசன் முடிஞ்சிருச்சுன்னா சயின்ஸ்லேயே ஆகட்டும், சோஷியல்லே ஆகட்டும், பின்னாடி இருக்கிற பாட சுருக்கத்தை ஒரு முறை பார்த்துருங்க. ஏன்னா இதிலெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தான் இங்கே கேதர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. உங்களால் ஒரு ஃபுல் லெசன் படிக்கவே முடியலன்னா கூட இந்த பாட சுருக்கம், புக் பேக், பாக்ஸ் ஐட்டம் இதை பார்த்தீங்கன்னாவே ஓரளவு அந்த லெசனை கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆகிடும். ஐ மீன் எல்லா இம்பார்ட்டன்ஸுமே இதுலேயே கவர் ஆயிரும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு புக் பேக் ஆன்சரை பற்றி பார்க்கலாம். கீழ்காணும் வரிசையில் முகவுரை பற்றிய சரியான தொடர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நான் முன்ன சொன்னேன் இல்லைங்களா, அதே தான். இதை வந்துட்டு ஆர்டர் மாற்றாமல் சொல்லணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். இறையாண்மை, சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டது அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு முறை மட்டும்தான் இந்திய அரசியலமைப்போட முகவுரையை திருத்திருக்காங்க. ஆப்ஷன் 1. ஆப்ஷன் ஏ. ஒரு வெளிநாட்டவர் கீழ்காணும் எதன் மூலம் இந்திய குடியுரிமையை பெற முடியும்? எதன் மூலம்னா இயல்புரிமை.
ஆப்ஷன் சி. மாறுபட்ட ஒன்றை கண்டறி. சமத்துவ உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சொத்துரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. இதுக்கு மாறுபட்டது எதுனா சொத்துரிமை. ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா, இந்த சொத்துரிமை மட்டும் 1978ல் 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமை அதுல இருந்து எடுத்துட்டு சொத்துரிமையை தனியாக வச்சாங்க. அதாவது சொத்துரிமை அப்போ பிரிவு 31ல் இருந்துச்சு. அதை எடுத்துட்டு 12 300A வச்சுட்டாங்க. அது ஒரு சட்ட உரிமையாக கொண்டு வந்தாங்க. அப்போ இதில் மாறுபட்டது சொத்துரிமை. கீழ்காண்பவற்றில் ஒன்று அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கு உதாரணம் இல்லை. கர்நாடகாவிலிருந்து கேரள பண்ணைகளில் வேலையாட்கள் பணி செய்தல், கிறிஸ்துவ சமயக்குழு தொடர்ச்சியாக பள்ளிகளை அமைத்தல், ஆண் பெண் இருபாலருக்கும் அரசு பணிகளுக்கு சம ஊதியம் பெறுதல், பெற்றோர்களின் பூர்வீக சொத்துக்கள் அவர்களது பிள்ளைகளுக்கு செல்லுதல். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கு எது உதாரணம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. பெற்றோர்களோட பூர்வீக சொத்துக்கள் அவரது பிள்ளைகளுக்கு செல்லுதல். இதுதான். நெக்ஸ்ட், பின்வருவனவற்றுள் எந்த உரிமை டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என விவரிக்கப்பட்டது? அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. 32ல் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான். அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும்? அடிப்படை உரிமைகள் தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையால். ஆப்ஷன் சி. நமது அடிப்படை கடமைகளை டேஷிடமிருந்து பெற்றோம். நம்ம ஒவ்வொரு நாடுகள் கிட்ட இருந்து ஒவ்வொரு விஷயங்கள் வாங்கியிருந்திருப்போம். அது எல்லாமே ஷார்ட்கட்டோட சொல்லியிருந்திருப்பேன். நீங்கள் வீடியோ 2 பார்த்துருந்தீங்கன்னா ஈஸியாக இதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கலாம். எந்த நாடுகள் கிட்ட இருந்து எது பெற்றோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஷார்ட்கட்டோட இருக்குது, அதை பார்த்துருங்க. நாம் அடிப்படை கடமைகளை ரஷ்ய அரசியலமைப்புல இருந்து பெற்றோம். ரஷ்யா. ஆப்ஷன் சி. எந்த பிரிவின் கீழ் நிதிநிலை அவசர நிலையை அறிவிக்க முடியும்? எந்த பிரிவுனா சட்டப்பிரிவு 360. எந்த குழுக்கள் ஆணையங்கள் நடுவண் மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தன? சர்க்காரியா குழு, ராஜமன்னார் குழு. 1 2. இதுக்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பார்க்கலாம். முதலில் அரசியலமைப்பு என்னும் கொள்கை டேஷில் தோன்றியது? எங்கே ஃபஸ்ட்டு தோன்றியதுன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகளில். அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு எப்பனா 1949 நவம்பர் 26. சரிங்களா? இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு 1949 நவம்பர் 26. சட்டப்பிரிவு 32ல் குறிப்பிடப்பட்டுள்ள நீதி பேராணைகளின் எண்ணிக்கை எத்தனைனா 5 நீதி பேராணைகளை பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள் டேஷ் பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ளன? எதுனா 51A. சரிங்களா? 51A இந்த பிரிவின் கீழ் தான் அடிப்படை கடமைகளை பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், மேட்ச் பார்க்கலாம். குடியுரிமை சட்டம்னா 1955 1955 அப்போ தான் கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட், முகவுரைனாவே யார் வருவாங்கன்னா ஜவஹர்லால் நேரு. நெக்ஸ்ட், குறு அரசியலமைப்புனா 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். செம்மொழியில் ஃபஸ்ட்டு அறிவிச்சது எது? தமிழ். இயர் ஞாபகம் இருக்குங்களா? 2004. தேசிய அவசர நிலைனா 1962. நாளைக்கு சண்டே 8 மணிக்கு டெஸ்ட்டு. போர்ஷன் இன்னொரு முறை சொல்லிடுறேன். இந்திய வேளாண்மை அந்த லெசனும், அப்புறம் இந்திய அரசியலமைப்பில் அரசியலமைப்பு பெறப்பட்ட நாடுகள் அது இருக்கு இல்லைங்களா, அந்த ஷார்ட்கட்டோடு சொல்லியிருப்பேன். அது வரைக்கும் 2 லெசன். இந்த 2 லெசனுமே கம்பல்சரி படிச்சுட்டு வந்துடுங்க. டெஸ்ட்டு நல்லா எழுதுங்க. நீங்கள் டெஸ்ட்டு எழுதி பார்க்க தான் உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஏன்னா நம்ம கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப தரமாக தான் இருக்கும். இதில் நீங்கள் ஸ்கோர் பண்ணுற மார்க்கை வச்சு நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க அப்படின்றத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம படிச்சுட்டே போகிறதுல பிரயோஜனம் கிடையாது. டெஸ்ட் எழுதி பார்த்தா தான்
நம்ம படித்ததே மீனிங்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.